கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்க, ஈரானோட அந்த பேச்சுவார்த்தைங்கிறது நடத்த போகிறோம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, இந்த போரை நிப்பாட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை ஈரானோட சேர்ந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வெறும் பேச்சுவார்த்தையோடு விடுவாரா? நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஹர்மஸ் கால்வாய் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஈரானு திறக்கறதுக்கான கெடுங்கிறது ஒரு 48 மணி நேரத்தில் நீங்கள் இந்த ஹர்முஸ் கால்வாயை திறந்தே ஆகணும், இல்லாட்டினா ஒரு தாக்குதலுங்கிறது பயங்கரமாக நடத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானை பார்த்து ஒரு பெரிய எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஈரான் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஈரான். இந்த ஹர்முஸ் கால்வாயோட பிரச்சனை என்னங்கிறது இந்த நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சின்னதாக சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த ஹர்முஸ் கால்வாய் மூலியமாக தான் இந்த அரபு நாடுகளிலிருந்து இந்த கச்சா எண்ணெய்களாக இருக்கட்டும், இந்த ட்ரேடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 80% இந்த உலக நாடுகளுக்கு சப்ளைங்கிறது ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போரில் இந்த ஈரான் பார்த்தீங்கன்னா ஹர்முஸ் கால்வாயை அவங்க கைப்பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த ஹர்முஸ் கால்வாயை நீங்கள் கடக்கணும்னா ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு கட்டணமாக செலுத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அமெரிக்கா கப்பலாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவோட நட்பு கப்பல்களாக இருக்கட்டும், இவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஹர்முஸ் கால்வாயை நீங்கள் கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம்தான். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் தான் இந்த ஹர்முஸ் கால்வாயை சுற்றியே ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஹர்முஸ் கால்வாயை வச்சு தான் நம்ம ஈரான் பார்த்தீங்கன்னா ஒரு கேமுங்கிறது ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஹர்முஸ் கால்வாயை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கைங்கிறது வெளியிட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் டைம்ங்கிறது தரேன், இந்த 10 நாள் டைமுக்குள்ளே நீங்கள் இந்த ஹர்முஸ் கால்வாயை ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கான ஸ்டெப்பை ஒன்று கூட எடுத்து வைக்காமல் இருந்திருந்தாங்க. இப்போ நேற்று ரீசெண்டாக நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 10 நாள் டைம்ங்கிறது கொடுத்துருந்தால, இந்த 10 நாள் டைமில் இன்னும் பார்த்தீங்கன்னா மிஞ்சி இருக்கிறது வெறும் 48 மணி நேரம் தான். நீங்கள் அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு முடிவை நீங்கள் எடுத்து ஆகணும். அப்படி முடிவு எடுக்கலைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பேரழிவை சந்திக்க நேரிடணும் அப்படின்னு நம்ம ஈரானை பார்த்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு மிரட்டல் செய்தியை நம்ம ஈரானை பார்த்து ட்ரம்ப் வச்சாருன்னா நம்ம ஈரான் பார்த்துட்டு சும்மாவே இருப்பாங்க? அவங்க சைடில் இருந்து நேற்று நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லிங்க்ல இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்கள் அங்கே பார்க்கலாம்.